Taste the Daily. கனகராஜ் சார், என்ன சார் கொடுக்க முடியாத வாக்குறுதிகள்லாம் கொடுத்து 525 வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்ற முடியாமல் நிற்கிறது ஒரு பகுதியாக இருந்தாலும் கடன் மேலே கடன் வாங்கி மக்களுக்கு வரியை அதிகப்படுத்தி மக்கள் மேலே இவ்வளோ பாரத்தை ஏன் சுமத்துறீங்க? அதான் நம்ம ஒரு கம்பேரிசன் தான் பண்ணணும். சரி, இதை பற்றி நம்ம கரெக்டாக சொல்லணும்னா ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் எடுத்துக்குவோம். 2019 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜிஎஸ்டிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 23.02%. அப்போது அவுட்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வாங்கினது கடன், அன்னைக்கு கடன் வந்து 3,97,495 கோடி. நமக்கு ரெவென்யூ வருவாய் வந்தது 1,97,721 கோடி. எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 2,08,671 கோடி. அப்படியே இப்போ 23க்கு வருங்க, ஒரே ஒரு வருஷம் தான். இப்போ நம்ம வாங்கியிருக்கிற கடன் 23ல் 5,38,000 கோடி. இதில் ரெவென்யூ வந்து செலவு பண்ணுறது 1,97,000 கோடியிலிருந்து 2019 செஞ்சதை இப்போ 2023 2.36 லட்சம் கோடி செலவு. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 3.33 லட்சம் கோடி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்கள், இப்போ அங்கே எக்ஸ்பெண்டிச்சர் 2019 2 லட்சம் கோடி, அங்கே வருவாய் 1 லட்சம் கோடியே 97,000. இப்போ இங்கே 23 வருவாய் பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3.33 லட்சம் கோடி, வருவாய் வந்து 2.36 லட்சம் கோடி. ஸோ இட் டிபெண்ட்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸ் ஸ்கீம்ஸு. இப்போ சகோதரர் பேசும்போது நமக்கு கடன் இருக்குது, நான் சொல்லி முடிச்சுருக்கேன், நமக்கு கடன் இருக்குது, ஒவ்வொரு தலைக்கு மேலேயும் இன்றைக்கி அதிகமாக வட்டி கட்டுறோன்னாரு. இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். ஏற்கனவே முந்தைய ஆட்சியில் 2019 3 லட்சம் கோடி கடன் வாங்கணும் இல்லையா, 3,97,000 கோடி. அந்த கடனுக்கும் சேர்த்து தான் வட்டியை தமிழ்நாடு தொடர்ந்து கட்டணும். அதிமுக அரசாங்கத்திற்கு அப்புறம் இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் இருந்தாலும் இப்போ இங்கே கட்ட வேண்டியது ஏற்கனவே பழைய கடனையும் சேர்த்து இதெல்லாம் சரி செஞ்சு நாங்கள் வருவோம் தானே நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்புறம் அதை கட்டாமல் எப்படி? இல்லைங்க, இப்போ அதே நீங்கள் செலவு அதிகம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சகோதரி கூறும்போதும் சகோதரர் சொல்லும் போதும் செலவுகள் பார்க்குறோம். செலவுகள் இப்போ அதிகமாக பண்ணுறோம், அதை விட ஸ்கீம்ஸ் அதிகமா இம்ப்ளிமென்ட் பண்றோம். இப்ப பட்ஜெட்ல இன்னைக்கு நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் டாக்ஸ் ரெவென்யூ பாத்தீங்கன்னா அதிகப்படியா கமர்ஷியல் டாக்ஸ்ல இருந்து நமக்கு 73.5% வருது. கமர்ஷியல் டாக்ஸ்ல இருந்து ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 12.0% வருது. அதுக்கு அடுத்த ரெவென்யூ ஸ்டாம்ப்ஸ்ல இருந்தா வருது. ஸ்டேட் எக்ஸைஸ்ல இருந்து 6.3%. இப்போ மோட்டார் வெஹிக்கிள் ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து 5.9%. அதர் டாக்ஸஸ் பாத்தீங்கன்னா 2.3%. ஸோ இப்போ இதுல திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதே தூர்வார திட்டம் இருக்கு. இப்போ இன்றைக்கு அவரு அதாவது ஏடிஎம்கே ஆட்சியில கொண்டு வந்ததை நீங்க தொடர்ந்து வரீங்க, அவ்வளவுதான். என்ன செலவுகளா கொண்டு வந்தீங்க? நான் அதை தாங்க சொல்ல வரேன். இப்போ செலவுகள் வந்து அதிகப்படியா இருக்கு, திட்டங்கள் அதிகப்படியா இருக்கு. ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டிட்டு போறோம், இந்த ரெண்டையுமே பண்றோம். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 2 ரிச்சஸ்ட் ஸ்டேட் எதுன்னா அது தமிழ்நாடு. நம்பர் 1 மகாராஷ்டிரா சார். நம்பர் 2 இன்னைக்கு கடன் வாங்குறது நம்பர் 1 இருக்கும் சார். கடன் வாங்குறது நம்பர் 1 இருக்கும். மகாராஷ்டிரா 2ல இருக்கு, பாப்புலேஷன் கூட 3வது வெஸ்ட் பெங்கால் இருக்கு. பாப்புலேஷன் கூட திட்டங்கள் கூட நிறைய இருக்கு. இன்னைக்கு நீங்க நான் இடைமறிக்கல, நான் அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண பேசுறேன். அதாவது இன்னைக்கு இந்தியாவுல பாத்தீங்கன்னா நம்மள விட யூபி அதிகமா இல்லையா மக்கள் தொகையில? மக்கள் தொகை அதிகம். அப்புறம் ஏன் அவங்க கடன் வாங்கி? அததான் நீங்க பாருங்க, அவங்க டாக்ஸ் எவ்வளவு கட்டுறாங்க, நம்மள கம்பேர் பண்ணா அவங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்க, நம்ம எவ்வளவு கட்டுறோம். நம்ம வந்து இல்லைங்க, நானே சொல்லிடுறேன், நம்ம வந்து சராசரியா ஒவ்வொரு தமிழனும் 25,000 ரூபாய் டாக்ஸ் வரியா மத்திய அரசாங்கத்திற்கு செலுத்துறாங்க. நம்ம அதிகமா செலுத்துறோம். ஆமாங்க. அதே போல நீங்க உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா அவங்க செலுத்துற டாக்ஸ் வீதம் பாத்தீங்கன்னா 19,000 தான். அதை விட கம்மியா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தனி மனிதனும் சொல்லிடுறேன். அந்த கேள்விக்கு தான் துணை கேள்வியா வச்சீங்க. இத தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தனி மனிதனும் வரி அதிகமா கட்டுறான், ஆனா நம்ம கடன் வந்து அதிகமா வாங்குறோம். கடன் அதிகமா இல்லன்னு சொல்லுங்க. ஏன் வரி இவ்வளவு தூரம் உயர்த்துட்டு? என்னடா வரி உயர்த்து? மின் கட்டணம் 3 தடவை உயர்த்திருக்கீங்க, சொத்து வரி உயர்த்திருக்கீங்க 2 தடவை உயர்த்திருக்கீங்க, 150% உயர்த்திருக்கீங்க. அதுக்கப்புறமும் இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி சென்னை மாநகர 6% வரி உயர்த்த போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க.
எதிர்க்கட்சி தலைவர் அது பயங்கரமா அது வந்து எதிர்த்ததுனால இப்போதைக்கு நிலுவையில் நிக்குது. அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு துறையில பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு கட்டணமும் அதிகமாக இருக்கு, முத்திரைத்தாள் கட்டணமும் அதிகமாக இருக்கு, பால் விலை அதிகமாக இருக்கு, நெய் விலை அதிகமாக இருக்கு. இவ்வளவு வரியும் வாங்கி நீங்க வந்து கடனை தான் வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த கடனை அடிக்கல, அந்த கடனுக்கு வட்டியும் இருக்கு அதிகமா. இருங்க, நான் அது எல்லாமே பதில் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு வந்து செகண்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட்டா இந்தியாவில் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இல்ல பல வருடங்களாக பல முதலமைச்சர்கள் ஆண்டாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு, இல்லைன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்லயும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா வளத்திலையும் எல்லா மாநிலத்தை விட 2வது பணக்கார மாநிலமாக இருப்பது நமக்கு பெருமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து ஆஸ் பர் சிஏஜி ரிப்போர்ட் இதெல்லாம் ஒரு 10 ஆண்டு காலமா ஏடிஎம்கே ஆட்சியில கொண்டு வந்த நலத்திட்டங்கள்னால வருது சார். என்னங்க 10 ஆண்டு காலம் ஏடிஎம்கே ஆட்சியில கொண்டு வந்த நலத்திட்டங்கள்னால நம்ம இப்போ வந்து ரிசர்ச் கண்ட்ரியா இருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 10 ஆண்டு காலம் இல்லை சார், அது தொடர்ந்து ஒரு 40 வருடங்கள் சார். 40 வருடங்கள் இப்போ மன்னிக்கணும் சார். ஆண்டு பட்ஜெட்ல நிதி பற்றாக்குறைன்னு ஒன்னு வாசிப்பாங்க, அது எவ்வளவுன்னு கேட்க சொல்லுங்க. நான் நீங்க பேசும்போது இதெல்லாம் நீங்க என்ன டீடைல் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நீங்களே சொல்றீங்க இது 50 ஆண்டு காலத்துல ஏற்படுத்தப்பட்டது. நாங்க கேக்குறது இன்றைய நிலையை கேக்குறோம். இன்னைக்கு நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது எவ்வளவு ஆயிருக்கு? 2018-19ல 23,000 கோடியா இருந்தது. இன்னைக்கு நிதி பற்றாக்குறை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எவ்வளவா இருக்கு? அதான் சொல்லிட்டேன், டெபிசிட் பட்ஜெட் தான் போடுறோம், இல்லன்னு இல்ல. எப்ப நீங்க சொல்லுங்க, லாபகரமான பட்ஜெட் எந்த காலத்துல போடப்பட்டது சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுமா. இல்லமா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றீங்க, இருங்க சொல்லுங்க, பொதுமக்களுக்கு தெரியட்டும். லாபகரமா பட்ஜெட் போட்டதை பத்தி நான் பேச வரலங்க. இந்த அளவுக்கு நான் சொல்றேன் 23 போட வேண்டாம். நான் ஏற்கனவே பேசும்போது ஒரு நிதி நிலை என்பது கடன் இருக்குன்னு சொல்லி தான் நான் பேச தொடங்கினேன். நான் ஒண்ணும் எதுவுமே இருக்கக்கூடாது பேச அளவுக்கு காலத்துல 3 கோடி 90 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. இல்ல 18-19ல நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருந்தது? அதே 20-21ல எவ்வளவு இருந்தது? 22-23ல எவ்வளவு இருந்தது? நான் கேட்கிறேன், முடிச்சறேன், அப்புறமா சகோதரி பேசு. அப்படியே டபுளா இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா எந்த காலத்துல இருந்தது? 50 வருஷமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, இப்படி பேச சொல்லலங்க, மக்களுக்கு புரியணும். இன்றைய நிலையை எடுத்து சொல்லுங்க. நெறியாளருக்கு புரியுதா? நீங்க உங்க கருத்தை வைங்க, நான் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்றேன் கேள்விக்கு பதில். அதாவது நான் கேட்ட கேள்விக்கு தான் அது பதில் வந்து வேற மாதிரி போய் அது துணை கேள்வியா வந்துருச்சு. தமிழ்நாடுக்கு இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா 23 லட்சம் கோடியே 64,514 கோடி. எவ்வளோ? இப்போ இதே 2019 பாத்தீங்கன்னா இதை விட கம்மியா இருந்தது. இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு? 23,64,514. சார் அப்பலாம் வரி கம்மி சார், நான் சொல்றத புரிஞ்சுங்க சார். மக்கள் மேல எதை கொண்டு ஏன் அதை பேச மாட்டேன்றோம்? வரி கம்மியா போட்டு கூட அரசு வந்து மக்கள் மேல வரியை கம்மியா போட்டு கூட கடன் அதிகமா வாங்கலையே, அதே வரியில தான் அரசாங்கம் நடத்திட்டு போனாங்க. பாருங்க, இப்ப தமிழ்நாடு உற்பத்தி நீங்க எடுத்துக்க, ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி பூம்ல இருக்கு, லெதர் இண்டஸ்ட்ரி பூம்ல இருக்கு, பேப்பர் இண்டஸ்ட்ரி பூம்ல இருக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பூம்ல இருக்கு, ஹேண்ட்லூம் இன்னைக்கு பூம்ல இருக்கு, சுகர் இண்டஸ்ட்ரி பூம்ல இருக்கு. தவறான தகவல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார். நெசைத்தறி தொழிலாளர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நூல் விலைக்காக மத்திய அரசாங்கத்தினுடைய நூல் விலைக்காக நெசவாளர்கள் போராடினாங்க. மின்சார கட்டணத்துக்காக போராடினாங்க. அதை தடுக்க வேண்டிய யார் பொறுப்பு? அப்புறம் அப்படியே சும்மா உங்களுக்கு மத்திய அரசு நீங்க சொல்லவே வேண்டாம். அப்ப மத்திய அரசு நல்ல அரசு, மத்திய சகோதரர் சீனு அவர்கள் இங்க ஆட்சியில யார் இருக்கா? இங்க ஆட்சியில யார் இருக்கா? அப்புறம் நீங்க பண்றீங்க. இப்ப உங்களுக்கு மத்திய அரசு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்ல இன்னைக்கு 45 lakh tons பேடி வந்து growth இருக்கு, ஹையஸ்ட் இருக்கு, குறையில. இப்ப நெல் உற்பத்தி குறைஞ்சிருக்கா? இல்ல, அதிகமா இருக்கு. இன்னைக்கு எக்ஸஸா தான் இருக்கு. அதே காய்கறி உற்பத்தி குறைஞ்சிருக்கா?
இல்ல அப்புறம் ஏன் சார் விலை ஏறி இருக்கு? அப்புறம் ஏன் விலை ஏறி இருக்கு? சார், கடன் ஏன் அதிகமா ஆவணின்னு கேட்டா கடன் ஏன் அதிகமா ஆவணின்னு கேட்டா நெல் உற்பத்தி அதிகமா இவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் நீங்க தான் நோட் பண்ணணும். கட்சிக்காரங்களுக்காக தனி நபரை கார்ப்பரேட்டா மாத்தி காய்கறிகளை அப்ப பதுக்குறாங்க. ஆமா, அதானி கார். நீங்க அப்ப தமிழ்நாட்டுல பண்றீங்க. நீங்க பண்றீங்க அப்ப பொருளாதாரம் இன்னைக்கு பொருளாதார தமிழ்நாட்டுல விளைவுக்கு காரணம் இவருக்கு வேற எதுவுமே தெரியாது. இருந்தாலும் சரி, யாரு அதானி வந்து யாரை சந்திச்சிட்டு போனாரு ரீசெண்டா? சோலார் மின்சாரம் இல்ல, அதானி யாரை வந்து சந்திச்சிட்டு போனாரு? அதானி இப்ப யாரை வந்து சந்திச்சிட்டு போனாரு சொல்லுங்க. துறையாக இருந்தாலும் சரி, உணவுத்துறை, அமெரிக்கா வரைக்கும் சார், அமெரிக்கா வரைக்கும் அதானியினாலதான் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு விளையாட்டுறோம். அவங்கள பத்தி நீங்க பேச மாட்டேன்றீங்க. இவங்க அவங்களோட மக்கள் நம்புறாங்க. அன்னபூர்ணை உரிமையாளரை திட்டினாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி தவறான கருத்தை இங்க பதிவு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க தான் வந்து ஒரு நாணய வெளியீட்டு விழாவுக்கா இருந்தாலும் சரி, எதுக்கா இருந்தாலும் அவங்களை கூட்டுக்கிறீங்க. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படியெல்லாம் அவங்களை கூட்டிட்டு வந்ததுனாலதான் முயற்சியினால தமிழக மாணவர்கள் எல்லா விளையாட்டுகளிலும் தங்கப்பதக்கம், பிரதான சாலைகள்ல கார் பந்தயம் ஓட்டுறதா இல்ல பிரதான சாலைகள்ல கார் பந்தயத்தை இருக்கு. என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. விளையாட்டு மைதானம் சென்னை மாநகரம் இன்றைக்கு முந்தைய இருந்தது. இன்றைக்கு நாம் இரண்டாவது பணக்கார மாநிலமாக உச்சத்தில் இருக்கின்றோம். அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் அதே நேரம் மின்சார சார், ஒரு நிமிஷம் இருங்க, சொத்து ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் மக்களுக்கு பாதிக்கிற விஷயம். பால் விலை நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். நான் என்ன கேள்வி கேட்டேன்? நீங்க அந்த கேள்விக்குள்ளே வரல. இன்னும் நான் என்ன கேள்வி கேட்டேன்? 10 ஆண்டு காலத்துல அதிமுக 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. நீங்க 3.5 வருஷத்துல 3 லட்சம் கோடி கிட்ட அதுக்கு மேலேயே வாங்கிருக்கீங்க. ரெவென்யூ அதிகமா இல்ல. எங்க ரெவென்யூ வாங்கி என்ன பண்ணீங்க? ரெவென்யூ வாங்கி என்ன பண்ணீங்க? என்ன நலத்திட்டத்தை பண்ணீங்க? ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை சொல்லுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க சும்மா இந்த புள்ளி வரது இந்த என்ன சென்னையில மத்திய பகுதியில கார் ரேஸ் ஓட்டுனதுதான் சாதனையா சார்? மக்களோட வரி பணத்தை யார் ஓட்டுனா அந்த கார் பந்தயத்தை? இன்றைக்கு தமிழ் முதல்வன் திட்டம், ஐடி பார்க் கோயம்புத்தூர்ல 1100 கோடி, கலைஞர் கனவு இல்லம் 3500 கோடி, 8 லட்சம் பேருக்கு எல்லாமே வட சென்னை வளர்ச்சி நூற்றாண்டு 2483 கோடி. இன்றைக்கு தொல்குடிக்கு 1000 கோடி. அதே போல ரெஸ்டரேஷன் ஆஃப் அயர் ரிவர் 1500 கோடி. கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஒரு தடுப்பு மக்கள் இது எல்லாமே மக்களுக்கு மக்கள் என்ன பயனடைஞ்சாங்க? கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இதுல என்ன பயன் இருக்கு? பேனா சிலை, கார் பந்தயம் என்ன நலத்திட்டம் பண்ணிருக்கீங்க? இதை தவிர வேற என்ன நலத்திட்டம் பண்ணிருக்கீங்க? மக்களோட வரிப்பணத்தை வீணடிச்சுதான் இருக்கீங்க. அப்ப நம்ம மிட்டாஸை ஓபன் பண்ணி இன்னமும் பெருக்குவோமா? 9 பேர் திமுக சேர்ந்தவங்க தான் நடத்துறாங்க ஐயா. இது என்ன? நீங்க இன்னைக்கு 9 பேர் திமுக சேர்ந்தவங்க தான் நடத்துறாங்க. மிட்டாஸை மூடுங்க. மிட்டாஸை மூடுங்க. மிட்டாயை மூடல இன்னும். சார் எல்லாம் மூடுங்க. நீங்க தானே சொல்றீங்க. சொல்றீங்க இல்ல மதுவிலக்கு வேணும்னு. யார் ஆட்சி சார் நடக்குது? அது யாராட்சி கூட இருக்கு. யார் ஆட்சி நடக்குது? யார் ஆட்சி நடக்குது? நீங்க ஒரு டெசிஷன் எடுங்க. நீங்க ஏன் மூடல? சார் நீங்க ஏன் மூடல? நம்ம ஏன் மூடல? அங்க போய் கேளுங்க சார். அதை எங்களுக்கு அதுக்கு வந்து ஆட்சில ஏன் மூடலன்னு கேட்டா எங்களுக்கு டாஸ்மாக் நிறுவனம் யார் கொண்டு வந்தது? அதாவது மது சார் திருப்பி தவறா டாஸ்மார்க் நடத்துறது நீங்க,
டாஸ்மார்க் இருங்க சாராய ஆலைகளை வச்சிருக்கிறது நீங்க, ஆனா மது ஒழிப்பு மாநாடுல போய் கலந்துப்பீங்க. என்னங்க எத்தனை சார் மூடி இருக்கீங்க? அடிப்படை 500 கடை மூடி இருக்காங்க. இப்ப நீங்க மாத்தி மாத்தி கேள்விக்கு பதில் சொல்ல வேற ஒரே திசை திருப்பி கொண்டு போறீங்க. மக்களுக்கு புரிஞ்சிருச்சு சார், உங்கள்ட்ட பதில் இல்ல. மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. தலைப்பை ஒட்டி நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? தமிழக அரசோட கடன் அதிகமா இருக்குன்னு. இவர் என்ன சொல்றாரு? தலைப்பை மாத்தி வைங்கன்னு பேசுறாரு. அத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். நாங்க மத்திய அரசை எதிர்க்கிறது இல்ல, மக்களுக்காக நாங்க யாரை வேணாலும் எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் தான். இவர்களை போல இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்துகிட்டு திமுக கூட்டணியில் இருக்குங்கிறதுக்காக இந்த அளவுக்கு பேசுறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியும். நன்றி மேடம். கனகராஜ் சார், நீங்க சொல்லுங்க. கடனை கட்டிட்டு வெளியே போவீங்களா இல்ல அதோட இந்த கடன் மேல கடன் வாங்கி வச்சு போவீங்களா? இந்தியாவிலேயே இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். பொருளாதார நிபுணர்கள்லாம் நீங்க தான் குழு போட்டு அமைச்சீங்க. இன்னும் இருங்க, அதாவது ஒரு சில வருடங்களை தவிர, கால வருடங்களை தவிர, திட்டங்களில் தவிர மற்ற எல்லா வருடங்களிலும் இந்தியா முழுவதும் போடுகின்ற அனைத்து பொருளாதார திட்டங்களும் பொருளாதார இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டெபிசிட் பட்ஜெட் தான் போடுவாங்களே தவிர சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டதா இல்ல. ஒரே ஒரு முறை இருக்கு. யார் சொல்லுங்க. ஏதாவது ஒரு முறை 91 இருந்து 96ல அம்மா ஆட்சியை விட்டு போகிற பொழுது வெரி ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, அம்மா மட்டும் தான் சர்ப்ளஸ் கவர்மெண்ட் கொடுத்துட்டு போனாங்க. நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி தானே சார் ஆகணும். 34,000 கோடி மீதி வச்சுட்டு போனாங்க சார் 96ல மார்ச் மாசம் எடுத்து படிங்க. அததாங்க இன்னைக்கு சுய உதவி குழுவுக்கு மட்டுமே 35,000 கோடி கொடுத்துட்டு இருக்கோம். தமிழக தாய்மார்களுக்கு இலவச தாய்மார்களுக்கு இலவசமாக 15,000 கோடி லாபத்தை ஏத்துக்கிறோம். தாய்மார்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாம் தமிழகத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்க போறீங்க பார்த்துட்டு தான் போறாங்க. நல்லாட்சி தந்துட்டு இருக்காங்க. நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர், நன்றி சார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு அருமை தலைவர் பொருளாதாரம் எல்லாம் வீக்கம் இல்லைங்க, பொருளாதாரம் தமிழ்நாடு இன்னைக்கு செகண்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட்டா எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பாருங்க, ஒதுக்கப்பட்ட நிதியில கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்படல. அதே மாதிரி வீட்டு வசதி வாரியம், குடிநீர் வழங்கல், அந்த உள்ளாட்சிகளை சீரமைக்கிறது, இதற்கான தொகைகள்லாம் நீங்க ஏன் செலவழிக்கல? அதை ஏன் செலவழிக்காம வச்சீங்க? அந்த இதுதான் வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து அதுல இருந்தா எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது தவறு இல்ல, அதுதான் பெரிய. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இந்த வரியில இதுல இருந்து வரியை வாங்கி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு வழி நடத்துறது மாபெரும் பொருளாதார மேதைகள். அவங்க இன்னும் செலுத்தவர்கள் இல்ல, இந்தியாவுக்கே பொருளாதாரம். நான் ஒரே நிபுணர்கள் இருக்காங்க. இல்ல நிபுணர்கள் இருக்காங்க, அவங்க சொல்றதை நீங்க கேட்டு செயல்பட மாட்டீங்க. அவங்க நிபுணர்கள் இருக்காங்க, அதை கேட்டு நீங்க செயல்படுறது இல்ல. அதனால